ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னன்னா, 10 நாள் கழிச்சு நீங்க சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியறது தாங்க. இந்த மாரி ஒரு கொடுமைய தான் இளையராஜா அவர்களோட மகளான பவதாரணி வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆல்ரெடி பவதாரணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியவே நம்மனால வந்து கேட்க முடியல. ரொம்பவே அதிர்ச்சியா வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னா, பவதாரணி அவர்கள் வந்து இறந்து போயிருவாங்க அப்படின்ற செய்தி வந்து முன்னாடியே அவங்களுக்கும் சரி, அவங்களோட குடும்பத்தினருக்கும் 10 நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றது தான் இன்னுமே நமக்கு வந்து அதிர்ச்சியா வந்திருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பவதாரணி அவர்கள் வந்து 2019க்கு அப்புறமே வந்து சினி ஃபீல்ட விட்டு கொஞ்சம் ஒதுங்கி தான் வந்திருந்தாங்க. புதுசா பாடல்கள் எதுவுமே வந்து பாடவே இல்ல. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடல்நலக்குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கும்போது, அப்ப வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, பித்தப்பையில வந்து கல் இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே வந்திருந்திருக்காங்க. அப்பதாங்க அவங்க தலையில குண்ட தூக்கி போடுற மாரி என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, உங்க பித்தப்பையில கல் இருக்கிறது கூட சேர்ந்து, கல்லீரல் கேன்சரும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இதனால நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. ஏன்னா இந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து வந்துருச்சு. இந்த புற்றுநோயவே இப்பதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது, இனிமேல் ரொம்ப நாள் உங்கனால வந்து இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால இருக்கிற நாள வந்து சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இத வந்து கேட்ட உடனே ஜூலை மாசம் வந்து பவதாரணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து அவங்களோட பர்த்டே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் சரி நம்மனால வந்து உயிரோட இருக்க முடியாதா? நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த 5 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ட வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா அங்கேயும் வந்து கைய விரிச்சுட்டாங்க. உங்களுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தனால உங்கள காப்பாத்த முடியாது. 10 நாள் தான் இன்னும் நீங்க உயிரோட இருப்பீங்க. நாங்க என்னதான் கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணாலும், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பவதாரணி அவர்களுக்கு இந்த நிலைமை தான் வந்து வரும்னு சொல்லி, அவங்களுக்கும் சரி, அவங்களோட குடும்பத்தினருக்கும் முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு. இத வந்து கேட்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை இருந்துமே கூட, காப்பாத்த முடியல அப்படின்றத நினைக்கும்போது தாங்க ரொம்பவே மனசுக்கு வந்து வருத்தமா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நம்ம லைஃப்ல இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்றது வந்து தெரியாது. அதனால இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம சந்தோஷமா மத்தவங்க கூட வந்து வாழணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. இப்ப பவதாரணி அவர்களுக்கு இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்தது மூலமா நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில என்னதான் பணம், பொன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுனாலும், என்னைக்குமே நமக்கு வந்து நம்மளோட உடல்நிலை தான் வந்து முக்கியம். நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் நம்மனால வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றத வந்து இன்னைக்கு பவதாரணி அவர்களோட மரணம் வந்து நமக்கு வந்து உணர்த்திருக்குங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு பிஸி லைஃப்ல நம்ம பாட்டுக்கு வந்து காசு சம்பாரிக்கணும், அத சம்பாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கிட்டே வந்து நம்மளோட ஹெல்த்த வந்து நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம். இதே வந்து பவதாரணி அவர்களுக்கு பாருங்க, கடைசி ஸ்டேஜ்ல வந்து கேன்சர வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி போய் வந்து அவங்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட்ட பார்த்து கொஞ்ச நாள் வந்து இன்னும் நம்ம கூட அவங்க வந்து இருந்திருப்பாங்க. கடைசி ஸ்டேஜ்ல வந்து கண்டுபிடிச்சனால தான், அவங்கனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ண முடியல. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவதாரணி அவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம கூட இல்லாம இறைவனடி வந்து சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளோட ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரியுதுங்க. அதனால நம்ம வாழ்க்கையில என்னதான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும், நம்மளோட ஆரோக்கியத்தை ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு.